ஹாய் மக்களே, திஸ் இஸ் அனிஷன். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒட்டோ ஜெர்னி ஃபேமிலி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் ரிவ்யூ, ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்சர் N160 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறது 2023 லான்ச் ஆகின பல்சர் N160. இதோட முன்பக்கத்துலேருந்து காமிக்கிறேன், பைக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டக்குன்னு பார்த்தோம்னா யமகா பிராண்டோட MT-15 மாதிரி பைக் பார்க்க இருக்கும். ஆனால் அது MT-15 பல்சர் N160. முன்னாடியிலேருந்து வந்து பார்த்தோம்னா முன்னாடி 2 DRL கொடுத்துருக்காங்க, டே டைம் ரன்னிங் லைட். முன்னுக்கு ஹெட்லைட்டுக்கு வந்து ப்ரொஜெக்டர் LED ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து அப்சைட் டவுன் போக்குள்ள, இதில் ப்ரீமியம்னு சொல்லி ஒரு மாடல் வரும். அதில் வந்து அப்சைட் டவுன் போக்கு இருக்குது. டுவல் சேனல் ABS இருக்குது இந்த பைக்கில், அதுக்கான ஸ்டிக்கரிங் எனக்கு இருக்குது. அப்புறம் அப்படியே டயர் சைஸை பார்த்தோம்னு சொன்னால் 100, 80, 17 அதுதான் முன்னாடி உள்ள டயர் சைஸ். அப்படியே பின்னாடி வந்தோம்னா பின் டயரோட சைஸ் பார்த்தோம்னு சொன்னால் 130, 70, 17 அதுதான் பின்னாடி டயர் சைஸ். சைலன்சர் வந்து இதில் அண்டபெல்லி சைலன்சர் தான் கொடுத்துருக்காங்க. N160 பார்த்தீங்கன்னா கூலிங் வந்து ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பைக்கை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே பின்னாடி வந்தோம்னு சொன்னால் பிரேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பல்சரில் எல்லா பைக்லேயும் இருக்க மாதிரி LS, AS, NS அதே மைக்கேல் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் லைட். பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் கெப்பாசிட்டி ஃபுல் டேங்க். டக்குன்னு பார்த்தா பெட்ரோல் டேங்க் வந்து NS 200 மாதிரி இருந்தாலும் இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. முன்னாடி ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கான USB சார்ஜ் போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரைட் சைடில் பார்த்தோம்னு சொன்னால் இங்கிட்டு என்ஜின் ஒன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கிட்ட ஹெட்லைட்கான சுவிட்ச், கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட். இங்கிட்ட வந்து ஹெட்லைட்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். இங்கிட்ட லோ பீம், ஹை பீம், இங்கிட்ட சிக்னல் லைட்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே ஆன் வந்துடும். பைக்கோட டிஸ்பிளேல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கிலோமீட்டர் இங்கே வந்துடும். அடுத்து பைக் ஸ்பீடு வந்துடும். அடுத்து கியர் இண்டிகேட்டர்ஸ் இங்கே வந்துடும். டைமிங் எனக்கு வந்துடும். அடுத்ததாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பைக்கோட சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. த்ரோட்டில் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பைக்கோட முன்துண்டை பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.